கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 2026 ஆண்டு கடந்த 5 மாதங்கள் தேவன் நம்மை காத்து இந்த ஜூன் மாதத்தை காண கிருபை செய்திருக்கிறார். இம்மாதத்திற்கான வாக்குத்தத்தம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின் பிற்பகுதியை தேவன் வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார். அது என்னவென்றால், நீ எழும்பி காரியத்தை நடப்பி, கர்த்தர் உன்னோடே இருப்பாராக. நீ எழும்பி காரியத்தை நடப்பி, கர்த்தர் உம்மோடே இருப்பாராக. தாவீது தன் மகன் சாலமோனுக்கு சொல்லுகிறார், நீ ஆலயத்தின் வேலையை நடப்பி, கர்த்தர் உம்மோடே இருப்பாராக. இம்மாதத்திலே நம்முடைய காரியங்களை நாம் நடப்பிக்க போகிறோம். கர்த்தர் நம்மோடே இருக்க போகிறார். மாத்திரமல்ல, ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த போவாஸ் பெத்லெஹேமுக்கு வருகிறார். தன்னுடைய களங்களுக்கு வரும்போது அந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று. அதுக்கு அவர்கள் சொல்லுகிறார்கள், கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக. வேலை செய்கிறவர்களுக்கும் ஆசீர்வாதம், அதனுடைய உரிமையாளருக்கும் ஆசீர்வாதம். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது கர்த்தர் அங்கே சொல்லுகிறார், நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். இம்மாதத்திலே நாம் போகும் இடமெல்லாம், கையிடும் வேலையெல்லாம் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராக. மாத்திரமல்ல, கர்த்தர் செருபாபேலுக்கு ஒரு வார்த்தையை ஆகாயின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அது ஆலய வேலையா அல்லது வீட்டின் வேலையா அல்லது நம்முடைய சொந்த வேலையா, எதுவாய் இருந்தாலும் இம்மாதத்தில் வேலையை நடப்பியுங்கள். கர்த்தர் நம்மோடே இருப்பாராக. God bless you.